வணக்கம், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி. நீட் 2025 எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு நேத்தே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா உங்களோட அட்மிட் கார்டு வந்து ஓபன் பண்ணி நீங்க எங்கெல்லாம் சென்டர் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இப்போ இந்த அட்மிட் கார்டுல நம்ம என்னென்னலாம் பேஸ் பண்ணணும், எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும், நம்ம என்ன ட்ரெஸ் கோட்ஸ் வேர் பண்ணிட்டு போகணும், என்னென்ன திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போகலாம், போகக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கும். சோ அதுல உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல கரெக்டா இருக்கா அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்க ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், தென் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், எலிஜிபிலிட்டி, இந்த ஸ்கிரைப் அண்ட் டைப் ஆஃப் டிசபிலிட்டி கொடுத்தவங்களுக்கு மட்டும் இது வந்திருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஐஃபன் டேஷ் வந்திருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட போட்டோ இருந்திருக்கும். இங்க வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். சோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். தென் ரோல் நம்பர், பார் கோடு, நீங்க என்ன மீடியம், சோ என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் டேட், சோ உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்திருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா இந்த ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ இந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல நீங்க வந்து சென்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணும் அந்த இடத்துக்கு. சோ முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா, உங்களோட சென்டர் எங்க இருக்கு அப்படிங்கறது பிஃபோர் டேவே வந்து உங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் கம்ஃபர்டபுள் இருக்கா, உங்களோட லாஸ்ட் மினிட் டென்ஷன் எல்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த அன்னைக்கு உங்களால ரிலாக்ஸா போய் உங்களால எக்ஸாம் எழுத முடியும். சோ அதனால கண்டிப்பா நீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் டைமிங் கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் போட்டோ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த போட்டோல நீங்க அப்ளிகேஷன்ல என்ன போட்டோ நீங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதே போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க இந்த இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணணும். அதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. சேம் as uploaded on the application form to be fixed before reaching the center. நீங்க வீட்ல இருந்தே இதை பிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் போறதுக்கு முன்னாடியே வீட்லயே பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹரிசான்டலா நீங்க தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் ஸ்டாம்ப் பேட் வச்சு நீட்டா இதை நிறைய வந்து 2-3 இது வச்சு, சோ அந்த மாதிரி இல்லாம கிளியரா உங்களோட பிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரியான இங்க வந்து நீங்க வந்து கண்டிப்பா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு கேண்டிடேட் சிக்னேச்சர் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க வந்து வீட்ல போட்டு எடுத்துட்டு போக கூடாது. இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால அங்க போயிட்டு நீங்க எக்ஸாம் ஹால்ல தான் இந்த சிக்னேச்சர் நீங்க போடுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் பேஜ். உங்களோட செகண்ட் பேஜ் ஆஃப் த அட்மிட் கார்டு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அப்லோட் பண்ணும்போது போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் வச்சிருப்பீங்க, போட்டோ காப்பி. சோ அததான் இங்க இடத்துல வந்து உங்களை பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதர் தேன் தட் இங்க சைனிங் பத்தியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. பட் அது நீங்க வீட்ல செஞ்சு எடுத்துட்டு போக கூடாது. சோ இது வந்து நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல போய் இன்விஜிலேட்டர் முன்னாடி அவங்க அதை எப்படி பண்ணணும்ங்கறத சொல்லுவாங்க. சோ அப்பதான் இதை பண்ண முடியும். சோ அதே மாதிரி இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பிக்ஸ் பண்ணிட்டு போங்க. இன் பிட்வீன்ல அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ எப்பவுமே வந்து கையில வந்து அடிஷனல் போட்டோஸும் கையில வந்து வச்சுக்கிறதுக்கு பாருங்க. அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இன்கேஸ் ஆஃப் ஏதாவதுன்னா உங்களுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து the front of the invigilator தான். நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல. செகண்ட் பேஜ் அப்படின்னா ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ மட்டும் தான் நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. அதை தாண்டி நீங்க வேற எதையுமே நீங்க பண்ண போறது இல்ல. திருப்பி உங்களுக்கு செகண்ட் பேஜ்லயும் சிக்னேச்சர் ஆஃப் த இங்க கொஞ்சம் உங்களோட டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்விஜிலேட்டர் சிக்னேச்சரும் கேண்டிடேட் சிக்னேச்சர் அகைன் உங்களுக்கு செகண்ட் பேஜ்ல இருக்குது. ஆனா அது வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இது நீங்க அங்க போய் தான் நீங்க வந்து இந்த சைன் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து உங்களோட செகண்ட் பேஜ். நெக்ஸ்ட் வந்து உங்களோட தேர்ட் பேஜ். உங்களோட தேர்ட் பேஜ்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கட்டாயமா படிச்சுட்டு போங்க. சோ அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அது வந்து என்ன டைமிங் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்திருக்காங்களோ அந்த டைமுக்கு நீங்க அங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கேட் க்ளோசிங் டைம் கொடுத்திருக்கோம், அதாவது 1:30. நீங்க 1:31க்கு போனா கூட உங்களை கண்டிப்பா அட் எனி காஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க பிரியாராவே எக்ஸாம் சென்டர் போயிடுறதா நல்லது. அதே மாதிரி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களை வெளியில அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 to 5 எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம் டைமிங் முடிகிற வரைக்கும் நீங்க கம்பல்சரி நீங்க எக்ஸாம் ஹால்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போட்டோ காப்பி இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வந்து ஒரு 3 பேஜஸ் இருக்கு இல்லையா? நீங்க 3 பேஜையுமே வந்து நீங்க
ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. கம்பல்சரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜும் நீங்க இந்த 3 பேஜுமே நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால இதை எடுத்துட்டு போங்க. இதுதான் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கிறத மட்டும் நம்ம இப்ப பாத்திரலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வந்து உங்களுக்கு பெர்மிட் பண்ணுவாங்கங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்து போலாமா வேணாமாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பட் இப்ப அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணதுல உங்களுக்கு அலோ பண்ற டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலோ பண்ணலாம், எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க என்ன வாட்டர் பாட்டில் நீங்க கேரி பண்றீங்களோ அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதுக்கு மேல ஏதாச்சும் கவர் லேபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க டியர் பண்ணிட்டு நீங்க ஒரு பிளெயின் லைட் கலர் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில வந்து நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க. அதுதான் நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி இந்த அட்மிட் கார்டு வந்து மஸ்ட் கண்டிப்பா வேணும். சோ அதை வந்து எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட் சிக்னேச்சர் போட்டோகிராஃப் இது எல்லாமே நம்ம கரெக்ட்ல பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பெருசா பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. உங்களோட அப்டேட்டட் காப்பி ஆஃப் தர் ஆதார் கார்டு வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் சென்டர் போகும்போது. சோ அது வந்து ரொம்ப மேண்டேட்டரி. அதனால தான் அதை வந்து பெருசா ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடபிள்யூ அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து ஸ்கிரைப் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேற எந்த விதமான பர்சனல் பிலாங்கிங்ஸும் நீங்க வந்து ஹாலுக்கு வந்து எடுத்துட்டு போக கூடாது. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல் போன்ஸ், அதுக்கப்புறம் பேன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னலாம் பேன் பண்ணிருக்காங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து இந்த இதோட எண்ட்ல நம்ம கொடுக்க போறோம். சோ அதையும் நீங்க கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும் ரஃப் ஷீட்ஸோ இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட புக்லெட்ல லாஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்க ரஃப் கொடுத்துருக்க பேஜ்ல மட்டும் தான் நீங்க அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த காப்பி அடிக்கிறது, பக்கத்துல பேசுறது, இந்த மாதிரி எந்த விதமான அன்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் யூ வில் பி அண்டர் சிசிடிவி கண்ட்ரோல்ல தான் நீங்க இருப்பீங்க. சோ உங்களோட எவ்ரிதிங் வந்து வில் பி ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோ பிரேக் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பயோ பிரேக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோ பிரேக் பத்தி உங்களுக்கு தெளிவாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ரெஸ்ட் ரூம் போகணும். சோ அப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. சோ இது வந்து என்ன அப்படின்னா நோ பயோ பிரேக்ஸ் will be allowed for the first 1 hourக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது அலௌட் இல்ல. சோ அதனால முன்னாடியே நீங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் ஹால் போறது தான் பெட்டர். அதே மாதிரி லாஸ்ட் half an hour என்ன பண்ண மாட்டாங்க பயோ பிரேக்ஸ் வந்து விட மாட்டாங்க அப்படிங்கறது இதுல நம்ம சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஏற்பட்ட நேரத்துல நீங்க வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க உள்ள வரும்போது திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது உங்க எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களை வந்து டாப் டு பாட்டம் உங்களை செக் பண்ணி தான் உள்ள அனுப்பியிருப்பாங்க. சோ அதே மாதிரி உங்களை வந்து செக் பண்ணிட்டு பயோமெட்ரிக் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து அலோ பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. மற்றதெல்லாம் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் இதுல தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து என்டிஏ வெப்சைட்ல போய் நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. சோ ஆன் த ஹோல் நீங்க வந்து டைமுக்கு நீங்க வந்து ரீச் ஆகணும். பயோ பிரேக்ஸ் பத்தி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஹால் டிக்கெட் 3 பேஜையும் நீங்க வந்து போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எங்க போட்டு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி சில பேர் வந்து உங்களோட கஸ்டமரி வியர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்க உங்களோட ஹால் டிக்கெட்ல சூஸ் பண்ணிருப்பீங்க. சோ அந்த மாதிரி சூஸ் பண்ணவங்க எல்லாருமே நார்மலா உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிருக்க டைமுக்கு இன்னும் ஒரு 1 hour முன்னாடி போயிடுங்க. சோ உங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து அங்க அதிகமா இருக்கும். சோ அதனால நீங்க அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்க போய்க்கிறது தான் பெட்டர். சோ இது வந்து உங்களோட அட்மிட் கார்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்க என்னென்ன காஸ்டியூம்ஸ் வந்து நீங்க வேர் பண்ணலாம், இதெல்லாம் எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் நம்ம. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல ஓகே நீங்க வந்து பவர் கிளாஸ் வேர் பண்றவங்களா இருந்துச்சுன்னா நீங்க பவர் கிளாஸ் வந்து நீங்க தாராளமா வேர் பண்ணிக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு அலௌடு தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் கோட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிளெயினான ஒரு ஷர்ட் இல்ல டி ஷர்ட், கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளெயினா வந்து உங்களுக்கு டாப் அந்த மாதிரி நீங்க எது வேணா நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா ஃப்ரில்ஸ் நிறைய லேசஸ் வச்ச மாதிரி சோ அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கிராண்டா சோ அந்த மாதிரியானதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி எவ்வளவு அளவுக்கு உங்களால சிம்பிளா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்களை வந்து செக் பண்ணி ஈஸியா உள்ள அனுப்பிடுவாங்க. சோ அதனால உங்களோட ட்ரெஸ்ஸிங்ல அது எல்லாமே கேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல் ஸ்லீவ், நீங்க கேர்ளா இருந்தாலும் பாயா இருந்தாலும் ஃபுல் ஸ்லீவ் வந்து அலோட் கிடையாது. உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் தான் அலோவ் பண்ணுவாங்க.
சோ அதனால நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ரெடி ஆயிட்டு போறதுதான் பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு பிளெயினா லைட் கலர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அதிகமான பெரிய பெரிய பூ டிசைன்ஸ் சோ அந்த மாதிரி ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கிறது இந்த மாதிரிலாம் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருந்தா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க வியர் பண்ற ட்ரெஸ்ஸஸ்ல வந்து ஈவன் பட்டன்ஸ் கூட செக் பண்ணுவாங்க. சோ அதனால ரொம்ப பெரிய பெரிய பட்டன்ஸா இருக்கக்கூடாது சந்தேகப்படும்படியா. மைல்டா சின்ன பட்டன் ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா தென் ஃபைன், நோ இஷ்யூஸ். சோ இதெல்லாம் வந்து உங்களோட ட்ரெஸ் ரிலேட்டடான விஷயங்கள். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஷால் வந்து அங்க அலோடு கிடையாது. நீங்க போட்டுட்டு போனீங்கன்னாலும் ஷாலை வந்து உங்களை கழட்டி வைக்க சொல்லிடுவாங்க. பட்டன்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் திங்ஸும் நீங்க எடுத்து போறதுக்கு அலௌட் கிடையாது. சோ நீங்க கண்டிப்பா அதை நீங்க வெளியில வச்சுட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மொட்டை போட்டிருக்கீங்க, எனக்கு கேப் போட்டு பழக்கமாயிடுச்சுன்னா கேப் போடக்கூடாது. எந்த விதமான கிளாத் ஏதாவது நீங்க மேல சும்மா நீங்க போட்டு பழக்கம் இருக்கு அப்படின்னா போடக்கூடாது. நீங்க கஸ்டமரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ற ஆப்ஷன் நீங்க உங்க அட்மிட் கார்டுல கொடுத்திருந்தால் மட்டுமே நீங்க வந்து அதை வேர் பண்ணிட்டு போறதுக்கு அலௌட். அதுவும் 1 hour நீங்க முன்னாடி போகணும். இப்ப நார்மலா 1:30 க்ளோசிங் டைம்ல நீங்க 12:30க்கு ரிப்போர்ட் பண்ணி உங்களோட ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, அதே மாதிரி இயரிங்ஸும் அலௌடு கிடையாது. ஸோ அதனால நீங்க இயரிங்ஸ் போட்டுட்டு போக முடியாது, மூக்குத்தி போட்டுட்டு போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல்ல இருக்கிற அந்த ஹேர் பின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேர் பின்ஸ், பெரிய பெரிய கிளிப்ஸ் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேண்டும் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் நீங்க வந்து பிளெயினா தலை சீவி ஒரு போனி டெயில் போட்டுட்டு போறது தான் பரவாயில்ல. ஸோ அதனால நீங்க வந்து வேற எதுவுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயார் விட்டு போறதா இருந்தாலும் ஃப்ரீயார் விட்டு போங்க. சோ அதுல ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க வந்து எந்த விதமான க்ளோஸ்ட் டைப் ஷூ டைப் இல்ல கட் ஷூ டைப் இந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்க வியர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹீல்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா நார்மலா பிளாட் டைப், ஸோ நீங்க அப்படிதான் போட்டுட்டு போகணும். ஹை ஹீல்ஸோ இல்ல க்ளோஸ்ட் டைப் ஸோ அந்த மாதிரியான ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் வந்து வியர் பண்றதுக்கு அலௌட் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நார்மலா ஒரு பாத்ரூம்ல யூஸ் பண்ணல ஒரு நார்மல் 2 வாரம் வச்சு அதை போட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரியானதை யூஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காகல்ஸ் நீங்க யூஸ் பண்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவர் கிளாஸா இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க வந்து கூலர்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் போடுற பழக்கம் இருக்கு, அதுவும் பவர் தான் அப்படின்னா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில் பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அட்மிட் கார்ட்லயே பார்த்துட்டோம். டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன சொல்றது, மேல வந்து வேற எந்த பேப்பர் ராப்பிங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ஸ் அலௌடு கிடையாது. நீங்க எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், நான் வெறும் மணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பர்ஸ் அங்க வந்து அலௌடு கிடையாது. அதே மாதிரி ட்ரெஸ்ல பார்த்த மாதிரியும் நம்ம வந்து நிறைய பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பிளைனா சிம்பிளா போக முடியுமோ போங்க. காலர் வந்து அலௌடு இல்லை. ஸோ அதனால காலர் இல்லாதது நீங்க போட்டுட்டு போறது தான் பெட்டர். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதுவும் அதிகமா உங்களுக்கு டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரிலேட்டடான விஷயத்துல தான் வரும். அதே மாதிரி ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸும் நீங்க வியர் பண்ணிட்டு போகாதீங்க. லூஸ் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணிட்டு போறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க உங்களை செக் பண்றதுக்கும் அது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ எந்த விதமான சந்தேகங்களும் இருக்காது அதுல. ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க ட்ரெஸ் விஷயத்துல, கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே. நெக்ஸ்ட் வந்து அங்க பர்ஸ் அலௌடு கிடையாது. அதே மாதிரி வந்து வாட்சஸ், அனலாக் வாட்சாவது கட்டலாமா? நோ. அனலாக் வாட்சோ டிஜிட்டல் வாட்சஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே அலௌடு கிடையவே கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கே இது நல்லாவே தெரியும், பேப்பர் பென் கூட நீங்க எடுத்துட்டு போலாமா? எடுத்துட்டு போக கூடாது. ஸோ பேப்பர் பென் 2மே வந்து அலௌடு கிடையாது. நீங்க ஜஸ்ட் நீங்க வேர் பண்ணிருக்கிறதோட சேர்த்து நீங்க அப்படியே தான் போறீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நீங்க பண்ணிட்டு போக வேண்டிய விஷயங்கள். ஸோ ஹோப் நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க எக்ஸாமுக்கு. லாஸ்ட் மினிட்ல புதுசா எதுவுமே பார்க்காதீங்க. ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து உங்களால கிராக் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் தான் அங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகாம போயிட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி சார்பாக விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.